காமராஜர் ஐயா ஏதாவது கிராம மக்கள்கிட்ட பேசினாலோ அல்லது பொதுக்கூட்டங்களில் பேசினாலோ அல்லது தன்னை பார்க்க வர்றவங்க கிட்ட பேசினாலோ குழந்தைங்க கிட்ட பேசினாலும் சரி, அவங்க முகத்தையே கூர்ந்து பார்ப்பாங்க. ஒரு முறை வைரவன், என்னையா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே, அட வைரவா, இது என்ன பேச்சுன்னே, நாம் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க முகத்தை தான் பார்க்கணும்னே. அவங்க முகத்தை பார்க்கும்போது நாம் பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா, அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும்னே. அவங்க முகம் சந்தோஷமாக இருந்து நம்ம பேசும்போது நம்ம அவங்க பேசுகிறது நினைக்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னு அப்போ தான் நமக்கு புரியும்னே. அதுக்கப்புறம்தான் நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்னே. அதனால தான் அவங்க பேசும்போது அவங்க முகத்தை பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, நீயும் அப்படி தான். அவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க முகம் எப்படி மாறுதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும்னே. அப்போ தான் அந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியும்னு சொன்னாங்க. தான் என்ன நினைக்கிறோங்கிறத விட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க பக்கம் நின்று பார்த்த ஒரே முதலமைச்சர்னா அது காமராஜர் தாங்க. அதனால தான் காமராஜரால் மக்கள் செல்வாக்கோட 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுக்க முடிஞ்சுது.